இன்று நாம் காண இருப்பது வேலூர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் அழகும் பிரம்மாண்டமும் கட்டிடக்கலை நுட்பமும் விஜயநகர அரசின் கட்டிடக்கலை திறனை உலகுக்கு பறைசாற்றும் ஒரு ஆலயம் என்றே சொல்லலாம். சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்திரி மகரிஷி இந்த பகுதியில் தங்கியிருந்த பொழுது அவர்களால் வழிபாடு செய்யப்பட்ட சிவலிங்கம் ஒரு சமயம் கரைபுரண்டு ஓடிய பாலாற்று வெள்ளத்தினால் மண்மேடிட்டு மூடப்பட்டது. அதனைச் சுற்றி ஒரு குளம் போன்ற நீர்த்தேக்கம் அமைந்திருந்தது. நாளடைவில் லிங்கம் மண்ணில் மறைந்த இடத்தில் புற்றுக்கள் தோன்றின. அவ்விடமே தற்போதுள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலாக பின்னர் மாறியது. பொம்மிரெட்டி திம்மிரெட்டி இருவரும் ஆந்திர மாநிலத்தில் பத்ராச்சலம் என்னும் ஊரைச் சேர்ந்த சகோதரர்கள் ஆவர். அவர்கள் தங்கள் குடும்பத்தில் தங்களுக்கு ஏற்படவிருந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு வெளியேறினர். அவ்வாறு புறப்பட்டவர்கள் வேலூர் வந்து அருகிலுள்ள கைலாசப்பட்டினம் என்னும் ஊரில் சிற்றரசரான கரிகால் சோழன் என்பவரின் அனுமதி பெற்று வேலூரில் குடியேறினர். இங்கு அவர்கள் மாட்டுப்பண்ணை வைத்து பொருள் ஈட்டி வந்தனர். அவ்வாறு இருக்கையில் ஆரணியைச் சேர்ந்த சிற்றரசன் ஒருவன் கரிகால் சோழன் நாட்டின் மீது போர் தொடுத்தான். சகோதரர்கள் இருவரும் போரில் கலந்து கொண்டு ஆரணி சிற்றரசனை தோற்கடித்து தங்களுக்கு இடமளித்து உதவிய சோழ அரசனுக்கு உதவினர். அதனால் மகிழ்ச்சியுற்ற கரிகால் சோழன் இவர்களை படை தளபதிகளாக ஆக்கினார். இவ்வாறு இருக்கும் சமயம் பொம்மிரெட்டியிடம் இருந்த மாட்டுப்பண்ணையில் 5 கறவை காம்புகளை கொண்ட வெள்ளை பசு ஒன்று இருந்தது. அந்த பசு தினமும் மேய்ச்சலுக்கு பின்பு வற்றிய மடியுடன் வீடு திரும்பியது. மாடு மைப்பவன் மீது சந்தேகம் கொண்ட பொம்மிரெட்டி ஒரு நாள் மாறு வேடத்தில் அப்பசுவினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தார். அப்பொழுது மாலை வேளையில் அருகிலிருந்த புதரின் பின்னே பசு சென்று மறைந்தது. இதனை மறைந்திருந்து கண்காணித்த பொம்மிரெட்டி அங்கு நடப்பவைகளைக் கண்டு அதிர்ச்சியுற்றார். அங்கே பாம்பு புற்று ஒன்றின் அருகே அந்த பசு நின்றது. புற்றிலிருந்து வெளிக்கிளம்பிய 5 தலை நாகம் ஒன்று அப்பசுவின் மடியில் இருந்த 5 காம்புகளிலும் வாயை வைத்து பாலை உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தது. இக்காட்சியை கண்ட பொம்மிரெட்டி தனது அரண்மனைக்கு திரும்பினார். அன்றிரவு பொம்மிரெட்டியின் கனவில் இறைவன் தோன்றி பாம்பு புற்று இருக்கும் இடத்தில் தனக்கு கோவிலும் அதை சுற்றி கோட்டையும் அமைக்குமாறு கூறினார். மறுநாள் பொம்மிரெட்டி மந்திரி மற்றும் பலருடன் பாம்பு புற்று இருந்த இடத்தை அடைந்து வணங்கினர். 5 தலை நாகம் ஒன்று தோன்றி அரசனுக்கு புதையல் ஒன்று இருக்கும் இடத்தையும் ஒரு லிங்கத்தையும் காண்பித்தது. பின்னர் புதையலை கண்டபின் கோவிலை எங்கு கட்டுவது என்று பொம்மிரெட்டியும் திம்மிரெட்டியும் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அழகிய மாய முயல் ஒன்று தோன்றி ஓடி ஒரு இடத்தை சுற்றி வட்டமிட்டு மறைந்தது. அன்று இரவு மன்னர் கனவில் வந்த இறைவன் முயல் சுற்றி வந்த பகுதியில் ஆலயத்தை அமைக்கும்படி தெரிவித்து மேலும் 9 வருடங்களுக்குள் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படி கூறியதாம். பொம்மிரெட்டியும் திம்மிரெட்டியும் புதையலை எடுத்து அச்செல்வத்தை கொண்டு 9 ஆண்டுகளில் இக்கோவிலையும் கோட்டையையும் கட்டி முடித்தனர் என பல தலைமுறை கடந்த செவிவழி செய்தி கூறுகிறது. இக்கோவிலில் உள்ள லிங்கம் சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்திரியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த சிவலிங்கத்திற்கு கீழே தண்ணீர் இருப்பதாக ஐதீகம். எனவே இந்த தெய்வத்திற்கு ஜலகண்டேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டது என்று கூறப்படுகிறது. அதேவேளை அருகிலுள்ள கிராமத்தில் காணப்படும் ஒரு கல்வெட்டு இந்த இறைவனின் பெயரை ஜ்வரகண்டேஸ்வரர் என்று குறிப்பிடுகிறது. ஜ்வரகண்டேஸ்வரர் என்றால் ஜுரத்தை அழிக்கும் ஈசன் என பொருள். ஜ்வரகண்டேஸ்வரர் என்பது பின்னாளில் மருவி ஜலகண்டேஸ்வரர் என மாறியது என்றும் கூறப்படுகிறது. பொம்மிரெட்டி இந்த ஆலயத்தை கட்ட முயன்ற பொழுது கணபதி ஸ்தபதி என்ற சிற்பி தான் இறைவன் அசரீரியாக கூறிய ஆணைப்படி கோவில் கட்ட இங்கு வந்துள்ளதாக கூற மன்னர் அனுமதியுடன் கணபதி ஸ்தபதி ஆலோசனைகளின்படி கோவில் கட்டப்பட்டது. ஆலயம் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட சிறிது காலத்தில் அங்கு வந்த இளம் ஸ்தபதி ஒருவர் மன்னரிடமும் ஸ்தபதியிடமும் இந்த ஆலயத்தில் சிறிது தவறு இருப்பதாகவும் கருவூல பகுதியில் உள்ள கல் ஒன்றில் தேரை குடியிருப்பதாகவும் இந்த அமைப்பினால் கோவில் தொடர்ந்து வழிபட முடியாது என்றும் இடையில் சிறிது காலம்
கடவுள் இல்லாத கோவிலாக இருக்கும் என்றும் அதன்பின் இந்த ஆலயம் சந்திரன் சூரியன் உள்ளவரை புகழ்பெற்று விளங்கும் என கூற, அவரை பரிசோதித்த ஸ்தபதி, எவ்வாறு நீ இந்த சாஸ்திரத்தை இவ்வளவு துல்லியமாக கூறுகிறாய் என வினவ, அந்த இளம் ஸ்தபதி கணபதி ஸ்தபதியின் மகன் என்பதும் நீண்ட காலம் வீடு திரும்பாத தனது தந்தையை தேடி வந்ததாகவும் கூற, பின்னர் இருவரும் இணைந்தனர். இதனால் இந்த ஆலயம் பிரிந்தவர்கள் ஒன்று கூட வழிபட வேண்டிய ஆலயம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அம்பாள் சன்னதி எதிரே 1981ஆம் ஆண்டு மயிலை குருஜி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட நவசக்தி சத்யஜோதி எனும் அணையா விளக்குகள் ஆகும். இன்றும் இவை 1981 இருந்து அணையாமல் எரிந்து கொண்டு உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கோவில் வளாகத்தில் உள்ளே உள்ள கங்கா கௌரி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் பழமையான கிணற்றில் இருந்துதான் இறைவனின் அபிஷேகத்திற்கு நீர் எடுக்கப்படுகிறது. இந்த கிணற்றை கண்டுபிடித்த கதை சுவாரஸ்யமிக்கது. எம் முத்தையா ஸ்தபதி என்பவர் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய ஈசானி மூலையில் கிணறு தோண்டவும் என்று கூறி, அல்லது ஏற்கனவே அங்கு கிணறு ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்று கூற, அங்கு கிணறு தோண்ட முடிவெடுக்கப்பட்டது. கிணறு தோண்ட முயன்ற பொழுது அங்கு ஏற்கனவே கிணறு ஒன்று மூடப்பட்டு இருப்பதும், அந்த கிணற்றின் பக்கவாட்டில் கதவு ஒன்று இருப்பதும், அதனை திறந்து சென்றால் நீராழி மண்டபம் ஒன்று இருப்பதையும் கண்டு வியத்தனர். இங்குள்ள பள்ளி சிற்பங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக நம்பும் பக்தர்கள் இங்குள்ள பள்ளி சிற்பங்களை வழிபடுகின்றனர். அதேபோல இங்குள்ள பாம்பு சிற்பங்கள் ஜாதகத்தில் உள்ள நாகதோஷங்களை நீக்குவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோட்டை ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசின் அரவீடு வம்சத்தின் தலைநகராக இருந்தது. விஜயநகர அரசர் சதாசிவதேவ மகாராயரின் ஆட்சியின் போது இந்த கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. கால ஓட்டத்தில் சுல்தான்களின் வசத்திலும் பின்னர் பிரிட்டிஷ் வசத்திலும் இருந்த காலத்தில் கோவிலில் வழிபாடுகள் அற்றுப்போய் சிவலிங்கமும் எடுத்து வேறொரு இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டதாம். சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் அவர்களின் சூறையாடலிலிருந்து தப்பிக்க இந்த கோவிலின் பிரதான சிலைகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக வேலூர் அருகே உள்ள சத்துவாச்சாரியில் உள்ள ஜலகண்ட விநாயகர் கோயிலுக்கு அனைத்து சிலைகளும் மாற்றப்பட்டது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவில் கடவுள்கள் இல்லாமல் காலியாக இருந்தது. பின்னர் 1921 வேலூர் கோட்டை பராமரிப்பிற்காக இந்திய தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டில் மயிலை சுந்தரம் குருஜி அவர்களின் பெரும் முயற்சிக்கு பிறகு அனைத்து சிலைகளும் கோட்டைக்குள் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு மீண்டும் நிறுவப்பட்டது. 2013 வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலின் நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஏற்றுக்கொண்டது. இதற்கு முன்பு இந்த கோவிலை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் தர்மஸ்தாபனம் என்ற தனியார் அறக்கட்டளை நிர்வகித்து வந்தது. கோவில் அமைப்பு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு சொந்தமானது. இந்த ஆலய பராமரிப்பும் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையால் செய்யப்படுகிறது. நிர்வாகம் மட்டுமே அறநிலையத்துறையால் மேற்கொள்ளப்படுகிறது. வேலூர் மாநகரில் பழைய பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள கோட்டைக்கு உள்ளே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. வேலூர் நகரம் சென்னையிலிருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் பெங்களூர் சாலையில் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் காட்பாடி சந்திப்பு, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை, பிறகு பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. பஞ்சமூர்த்திகளுக்கு தினசரி அபிஷேகம், பிரதோஷ வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, 63 நாயன்மார்கள் குருபூஜை விழா, சத்குரு ஸ்ரீ தியாகராயர் ஆராதனை விழா, மார்ச் 16 மறு பிரதிஷ்டை நாளன்று ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் பெருவிழாவாகவும், பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவ விழா, 10 நாட்கள் பிரம்மோற்சவ விழா, 4வர் குருபூஜை விழா, மே மாதம் 10ஆம் தேதி மயிலை குருஜி சுந்தர்ராம் சுவாமிகள் நினைவு நாள், வைகாசி விசாக தினத்தன்று ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் என அனைத்து விசேஷங்களும் அனைத்து விழாக்களும் இங்கு சிறப்பாக வருடம் முழுவதும் நடைபெறுகின்றது. ஆயுள் விருத்தி பெற, விபத்து பயம் நீங்க, திருமணத்தில் இருக்கும் தடைகள் நீங்க, பல்லி மற்றும் நாகதோஷம் நீங்க, கண் திருஷ்டி நீங்க இந்த சிவபெருமானை வேண்டிக் கொள்ளலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்திற்கு சென்றால் இந்த ஆலயத்தை விட்டு வர மனமில்லாமல் தான் வருவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் கட்டாயம் சென்று தரிசித்து வர வேண்டிய ஒரு ஆலயம்.
ஓம் நமச்சிவாய.